எல்லாத்துக்கும் வணக்கங்க. தக்காளி கொத்து செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ குக்கரில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டேங்க. இப்போ கடுகு போட்டுக்கிட்டேன், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், நல்லா வதக்கிக்கணுங்க. குழம்பு மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கணுங்க. இப்போ அரிஞ்ச தக்காளி போட்டிருக்கேங்க. நல்லா போட்டு கலரிக்கணுங்க. இப்போ தேவையான தண்ணி விட்டு வேக விடணுங்க. இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்படியே மசிச்சுக்கணுங்க. மத்துக்கட்டை போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடணும். நல்லா மசிஞ்சிருச்சுங்க. வெந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு தூவிக்கணும். இப்போ தக்காளி கொத்து தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட நல்லா இருக்கும்.